ஃப்ரெண்ட்ஸ், சித்தார்த் ராணியில் செப்டம்பர் 6க்கான ஸ்பாய்லர்ஸை நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ராணி மல்லிகாவை எப்படியாச்சும் அவங்க லவ்வர் கூட சேர்த்து வச்சிடலான்னு அவங்க ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்க, அதுக்குள்ள இங்கே என்ன ஆகுதுன்னா 300 பவுனை ஒருத்தன் ஆட்டையை போட்டுட்டான். அதே இது சிவமுனியோட ஆளுகளும் வந்து மல்லிகா மயக்கத்தில் இருக்காங்க. சிவமுனியோட ஆளுகள் தான் மல்லிகாவை கடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சிவமணியோட அடியாட்கள் வந்து மல்லிகா தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. மல்லிகா மயக்கத்தில் தான் இருக்காங்க. அப்போ சிவமணிக்கு கால் பண்ணி, அண்ணா நீ சொன்ன மாதிரியே கடத்திட்டோன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. வேற ஒருத்தனுங்க 300 பவுன் ஆட்டையும் போட்டுட்டு கரெக்டாக மயக்கம் வந்து வச்சுட்டு இருந்தானுங்க. நாங்கள் போய் இவனை தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பயங்கரமான ஆள்காரண்ணா, அவன் நல்லா மயக்க மருந்தை கொடுத்து மயக்கம் போட வச்சுட்டு அவன் எழுந்திரிக்கவே இல்லை இன்னும் அப்படின்னு சொல்றாங்க. டே நல்லா காரியம் பண்ணிங்கடா, அந்த ஹிந்திக்காரங்களே வர சொல்லிடு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்டா, சித்தார்த்தையும் ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லிடலாம். எப்படியும் சித்தார்த்து இவளை காணான்னு சொல்லி தேடிட்டு வருவான். அவனா நீங்க போட்டு தள்ளிருங்க. ஊருக்குள்ள என்ன சொல்லுவோம்னா, அவன் மச்சனச்சி ஒருத்தனை காதலிச்சு அவங்க கூடயே ஓடி போயிட்டா, அதனால அந்த அவமானம் தாங்க முடியாம இவன் தூக்குல தொங்கிட்டான் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம அவனை போட்டு தள்ளி தூக்குல தொங்க விட்டுடலாம். எப்படி ஐடியா அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீ வேற லெவலான செம்ம போ அப்படின்னு சொல்றாரு அந்த மல்லிகாவை தூக்கிட்டு வர அடியாளு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சிவமணி. அந்த அடியாள் இருக்காருல மல்லிகாவை தூக்கிட்டு வந்தவர், அவர் வராரு. ஆனா நீ சொன்ன மாதிரியே நீ சொன்ன இடத்துல கொண்டு போய் வச்சாச்சேன்னு ஹிந்திக்காரங்க வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது மண்டபத்தை காமிக்கிறாங்க. எப்படியாச்சு நம்ம மல்லிகாவுக்கும் அவர் லவ் பண்ண பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ராணி வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா மல்லிகாவை காணோம். எப்படிடா அவ ஏன் ஓடி போறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம தான் எப்படியாச்சும் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னோம். ஆனா ஓடுறதுக்கு சான்ஸே இல்லையா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வேற மல்லிகா காணான்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் போயிருது. என்னாச்சுப்பா, என்ன பாட்டி, பொம்மியோட அம்மா, அப்புறம் சித்தார்த் எல்லாருமே வந்துடுறாங்க. தர்ஷினி எல்லாம் வந்துடுறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மல்லிகா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. காணோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் போய் ஃபுல்லா அங்கே இங்கேன்னு எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காங்க. மல்லிகாவை காணோம். கடைசியில ராணி இருக்க இடத்துக்கே வர்றாங்க. மல்லிகா எங்க இருக்குன்னு தெரியுமா, ஏதாச்சும் ஃபோன் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி, பொம்மியோட அம்மா எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு ராணி சொல்றாங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணேன், அவளுக்கு ரிங்கு போச்சு. 2வது தடவை ஃபோன் பண்ணப்போ அவள் ஃபோன் சுவிச் ஆஃபா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. பொம்மியோட அம்மா இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. இதோட இந்த ஸ்பாய்லர்ஸ் முடியுது.